உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இன்று புனித நீராடினர். சாதுக்கள் புடைசூழ நின்ற நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார். அப்போது அவர் மீது புனித நீரை சாதுக்கள் தெளித்து ஆசீர்வதித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் 2025ஆம் ஆண்டின் மகா கும்பமேளாவில் ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இந்த கும்பமேளாவில் 76வது குடியரசு தினம் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகா கும்பமேளாவின் கண்காட்சி பகுதி மற்றும் அகராக்கள் இந்திய தேசியத்தின் வண்ணங்களில் திளைத்திருந்தது. துறவிகளின் நகாராக்கள், பக்தர்களின் முகாம்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளால் அமைக்கப்பட்டுள்ள நியாயவிலை அலுவலகங்கள் ஆகியவற்றில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மகா கும்பமேளா நகரில் மூத்த குடிமக்கள் பங்கேற்றது குடியரசு தின விழாவிற்கு பெருமை சேர்த்தது. மேலும் மகா கும்பமேளாவின் கண்காட்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் முதியோர் இல்லங்களில் கொடியேற்ற நிகழ்வுகள் அரசு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த முகாம்கள் மூத்த குடிமக்களுக்கான தங்கும் இடங்களாக செயல்பட்டு வருகிறது. அவர்கள் மகா கும்பமேளாவிற்கு வருகை தரவும் சங்கமத்தில் புனித நீராடவும் இவை உதவிகரமாக இருந்தது. இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். சாதுக்கள் பலரும் புடைசூழ நின்ற நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார். சாதுக்கள் அப்பொழுது அமித்ஷாவின் தலையில் புனித நீரை தெளித்து ஆசீர்வதித்தனர். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை ஒட்டி மகா கும்பமேளா நிகழ்வில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது.